சேலம் மாமன்ற வளாகத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகராட்சியின் இயல்பு கூட்டம் மேயர் சவுண்டப்பன் தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு கூடியது. அப்போது 5வது முறையாக முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்றதற்கு பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது குறுக்கிட்டு பேசிய திமுக உறுப்பினர் தெய்வலிங்கம் மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி அளிக்குமாறு கேட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே மோதல் மூண்டது. அத்துடன் திமுக உறுப்பினர் மீது அதிமுகவினர் தண்ணீர் பாட்டில்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் மாமன்ற வளாகத்தில் மறியலில் ஈடுபட்டனர். மக்களின் பிரச்சனை பேச அனுமதி மறுத்ததோடு தங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தட்டனது போதும் நிறுத்துங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எழுந்திருச்சு சொல்லக்கூட இல்லை. அதுக்குள்ளே எல்லாரும் எழுந்திருச்சு சரமாரியா வாட்டர் பாட்டிலால் என் கட்சி கொறடாவான தெய்வலிங்கத்தை வாட்டர் பாட்டிலால் அடித்து மண்டை வீங்கி போயிடுச்சு. அவருக்கு தலை கிருகிருன்னு வருதுங்கிறாரு. உள்ளேருந்து வெளியே வரைக்கும் ரோடு வரைக்கும் ஆம்பளை பொம்பளைங்க வெளியாட்களும் வந்து மன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்களாம் வந்து வெளியாட்களும் வந்து அடித்து துரத்திட்டு வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஆபாச வார்த்தைகளால் திட்டி அடித்து துரத்திட்டு வராங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.